அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ என்கிட்ட நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே இந்த வேகன்சி லிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஒரு வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், அந்த வேகன்சி லிஸ்ட்லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு கல்லூரியில் இடங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேஜஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேஜஸ் வரைக்கும் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜோட கோடு இருக்கும். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக வந்து என்ன தேவைன்னா காலேஜோட கோடுங்கிறது நம்ம இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி பேர்ல நிறைய கல்லூரிகள் இருக்குது. அப்ப கரெக்டான கல்லூரியில சேரணும்னா அந்த கல்லூரியோட கோடு வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரெண்டாவது காலேஜோட பெயர், அதாவது அந்த காலேஜோட பெயர் பிளஸ் வந்து அது எந்த ஊர்ல இருக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருவாங்க. அடுத்து பிரான்ச் கோடு. ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. இது எது வரைக்கும் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கோடு பாருங்க 1 வரைக்கும் இருக்குதுங்க. அதாவது இதெல்லாமே 1. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆரம்பிக்குது. இப்போ 2 ஆரம்பிக்குதுன்னா 2ல இருந்து வேற காலேஜ், 1 வரைக்கும் ஒரே காலேஜ். ஸோ அப்போ இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோடு இருக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறதே 2 கோடில் வரும். ஒன்று அதாவது இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் மட்டும், கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் எய்டட் காலேஜஸில் மட்டும் 2 கோடில் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்னு வரும். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ங்கிற மாதிரி வரும். அதேமாரி இசியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிறது இசின்னு வரும். அதே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இஎம்னு வருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு வேகன்சி லிஸ்ட். உதாரணத்துக்கு இங்கே ஃபஸ்ட்டு இந்த நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை எடுத்துக்கிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டோட்டலாக ஒரு 59 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 59 சீட்டை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து சீட்ஸுங்கிறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி லிஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஒரு கல்லூரிகளில் ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு நம்ம கேட்டகரியில சீட்டு இருக்குதா, சீட்டு இல்லையா. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க எஸ்டி கேட்டகரியில இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டு வந்து 0ன்னு போட்டிருக்கு. அப்ப எஸ்டி கேட்டகரியை சேர்ந்த மாணவர்கள் இந்த கல்லூரியில இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் அவங்க வந்து சூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல காட்டவும் காட்டாது. பட் அதுக்கு முன்னாடியே இங்க என்ன நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அங்க எஸ்டியில சீட்டு இல்லை. ஃபார் உதாரணத்துக்கு ஓசியில் 18 சீட் இருக்குன்னா 18 சீட்ல ஓசி கேட்டகரியில எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியில எல்லாருமே சீட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு கல்லூரிக்கு மட்டும் கிடையாது. கவுன்சிலிங்ல கலந்துக்கூடிய 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள். இப்போ பாருங்க எத்தனை பேஜஸ் போயிட்டே இருக்கு பாருங்களேன். ஸோ இப்படி போக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த காலேஜோட கோட், காலேஜோட பெயர், டிபார்ட்மெண்ட் கோட், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வேகன்சி லிஸ்ட். இது ஒவ்வொரு ரவுண்டு முடிய அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட். முதல் ரவுண்டில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கான ஒரு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட். முதல் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 2வது ரவுண்டு மாணவர்களுக்கான வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது வரும். அது முடிச்சுட்டு 3வது ரவுண்டில் கலந்துக்கூடிய மாணவர்களுக்கு 3வது ரவுண்டோட வேகன்சி லிஸ்ட் வரும். இது மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியா வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அப்போ மாணவர்கள் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வேகன்சி லிஸ்ட்டை தான் நீங்கள் செக் பண்ணணும். இந்த வேகன்சி லிஸ்ட்டில் வந்து வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த சீட்டை நம்மளால் வந்து
சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணி அது நம்மளுக்கு அந்த சீட்டு கிடைச்சா நம்மளுக்கு சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேகன்சி லிஸ்ட் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட என்ன வகையான தகவல்கள் வேணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ற பட்சத்துல உங்களுக்கு அதுக்கான ரிப்ளையா வந்து ரிப்ளை பண்ணப்படும். அப்படி இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு வீடியோஸுங்கிறது போடப்படுங்க. இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.